வண்டி பேக் எடு. சரிண்ணே. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கையை கொடுங்க. நல்லா படிச்சுங்க. இழுடா. சீக்கிரம் கூப்பிடுங்க. சரி. வாடா வாடா. எடுத்த பிளேட் காசு கொடுப்பாங்கல்ல? ஹலோ, நான் சங்கர், ஜெமினியோட மேனேஜர். கேளு கேளு, நிறைய காசு கேளு. Sure, I'll take care. Okay, thank you. அந்த தேவராஜ் உங்களை பார்க்க வந்திருக்காரு. கூப்பிடுங்க. சரி. Okay, take rest. Okay, doctor. என்ன மேடம், ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு இப்பதானே நான் உங்ககிட்ட சொன்னேன். சாரி யாரு? தேவராஜன், என் உயிரை காப்பாத்தினவர். ஓ, கிரேன் சர்வீஸ். வந்தீங்க பாத்தீங்க. ஓகே, பேசாதீங்க, பேச வைக்காதீங்க. சங்கர், நீங்க பாத்துக்கங்க. சார், பொக்லைன்ல வச்சு தூக்குனா எனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். பிசினஸ்னு பார்க்க போனா ஆள் செத்து போனாதான் எனக்கு லாபம். இவங்க எந்த ஆபத்தும் இல்லாம உயிர் பட்சத்தை பார்க்கும்போது இந்த காட்சியே எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷன் தானே டாக்டர். பெரியவங்க சொன்ன மாதிரி என்னுடைய புண்ணிய கணக்குல கொஞ்சம் கூட சேரும். நீங்க போங்க டாக்டர், நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். யார் அந்த சச்சின்? என்னோட பாஸ். ஒரு நல்ல பொண்ணை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வீட்டுக்கு போறான்னு சொல்லிருக்காங்களே, நல்ல வேலை. இனிமேல் அதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. என்ன மாதிரி காப்பாத்துறதுக்கு எப்பவும் யாரும் வரமாட்டாங்க. சங்கர், தேவராஜ், இது எங்களோட சந்தோஷத்துக்காக. அப்ப என் சந்தோஷத்துக்கு நான் என்ன செய்யணும்? நான் கேள்விப்பட்ட மாதிரி ப்ரொடியூசர் ஒண்ணு அவளை கஞ்சம் இல்லை. நான் செய்யற வேலைக்கு ஒழுங்கா காசை கொடுத்துறாரு. இது லஞ்சம் மாதிரி. நான் இதை வாங்காம இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு, ஓ வெளுப்புதான் எனக்கு பிடிக்காத கலரு. ஆனா பாரியா யார் வரதுன்னு? நான் மனசு நொந்து போய் வந்திருக்கேன். நான் எல்லாத்தையும் மறக்கணும். உங்ககிட்ட வாட்டர் பரைஸ் இருக்கா? எனக்கு தண்ணி போடுறதுல இஷ்டம் இல்ல. அத வாங்கி வச்சு போடுற அளவுக்கு எனக்கு டென்ஷனும் இல்ல. இது வேலை செய்யற இடம் இல்ல, சரஸ்வதி வாழற இடம். எங்க சரஸ்வதி? நான் சொன்னது சாமிய. அறிவுக்கு பேர் போனவன் சரஸ்வதி. அவங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு என்னாச்சு? உங்க கோட்டை எங்க? அதெல்லாம் வண்டிக்குள்ள இருக்குது. எதுக்கு அங்க போய் வச்சீங்க? சண்டே ஆனா அதெல்லாம் நான் கைட்டி தான் வைப்பேன். நிரந்தரமா விட்டுட்டீங்களா? டெம்பரரி தான். சும்மா அடி பண்ணானே. கெமிக்கல் போட்டிருக்கீங்களா? கெமிக்கல் நான் தென்னங்கல் தான் கொடுத்தேன். அதான் நானும் சொல்றேன், எந்த கடையில ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட் தான். நீங்க தனியா அடிச்சீங்களா? இல்ல இல்ல, 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தாங்க. யாராச்சும்? ஆமா. அப்ப அவன் எங்க? அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? ஏதோ வேலை. என்னது? இன்னும் வேலை முடியல. அத பத்தி எனக்கு என்ன கவலை? நான் தான் இங்க வந்துட்டேன். அது சரி. தண்ணி அடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்துட்டு ஓவர் ஆனவனே இங்க வந்துட்டீங்களா? முட்டாப்பூ,
என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. அனாதை ஆசிரமத்துக்கு நான் போனனாலே பசங்க எல்லாம் ஓடி வந்து என்கிட்ட ஃபாதர் தேவராஜன் அங்கிள் மாதிரி ஒரு நல்லவர் இல்லவே இல்ல. இந்த ஆசிரமத்துல தானே அவரும் வளர்ந்தாரு. ஆனா அவர்கிட்ட காசு இருக்கு. எங்களுக்கு இந்த கேப்பங்கஞ்சும் கூழும் குடிச்சு அழுத்து போச்சு. அவர்கிட்ட பிரியாணிக்காவது காசு வாங்கிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் என்ன தெரியுமா சொன்னேன்? பிரியாணி எல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரே ஒரு நாள் போட்டாலும் நல்ல சரவண பவன் வெஜிடேரியன் மீல்ஸா போடணும்னு அந்த காசை வாங்க தான்ப்பா நான் இங்க ஓடி வந்தேன். ஆனா தேவராஜா, நான் இங்க வந்தப்ப அச்சு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அதை கேட்டு நான் நொந்து போயிட்டேன்டா. அவகிட்ட காசு வேணான்னு சொல்றதுக்கு நீ என்ன மைசூர் மகாராஜாவோட பேர புள்ளையா? வேலைக்கு அவர் கூலி கொடுக்கறாரு, அப்புறம் எதுக்கு அதிகமா கேக்குறீங்க? எனக்கு அவமானமா இருக்கு. ஆமாமா, உனக்கு வெக்க வந்துருவேன். 100 அனாதை பசங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கறவன் நானு. உனக்கு என்னடா இந்த ஒரே ஒரு கராஜ் மட்டும் தானே இருக்கு? எனக்கு வெக்கம் இல்லடா. நான் வெக்கப்பட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, என் பசங்களுக்கு தான் கஷ்டம். என் பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரு. யாரா இவன்? சங்கர முதலியாரா? ஹலோ மிஸ்டர் தேவராஜன். ஹலோ ஃபாதர் வகேஷ். ஹலோ மிஸ்டர் சங்கர், தேங்க்ஸ். இனிமே பணம் தேவைப்படுறப்ப நான் மெட்ராஸுக்கே வந்துடுறேன். இப்பதான் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோமே. கார்டு ப்ளீஸ். சோ மிஸ்டர் தேவராஜன், நீங்க தைரியமா இருக்க வேண்டிய சமயம் அது. கடவுள் உங்களை காப்பாத்துவார். ஆபரேஷன் விஜய் ஹாஸ்பிடல் தானே சொன்னீங்க? ஆமாமா, டாக்டர் செரியன். நல்ல டாக்டர். ஆமாமா. மெட்ராஸ்க்கு வந்த உடனே என்ன கூப்பிடுங்க. என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். வரேன். நாசமா போவர். இவ்வளவு பெரிய வேலைக்கு வெறும் 20,000 ரூபாய். சரி, இதாவது கிடைச்சது. அடுத்த வாரம் தானே அப்போ வரேன். இந்தா, நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க. என் கிஃப்ட். அப்புறம் இது எனக்கு இல்ல, அரிசி கடைக்காரனுக்கு. அவங்கிட்ட கடன் ஏறிட்டா பேச மாட்டான், கடிக்கிறான். நீங்க ஜெமினியை பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். அச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே நான் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். ரொம்ப மோசம். ஆமாண்டா, நான் மோசக்காரன் தான். மரியாதை என் காசை கொடு. காசை கொடுறா. ஹாஸ்பிட்டல் என்னமோ சொன்னாரு. அதுக்கண்ணா சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க சினிமா சீன் மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணேன். உன் ஹார்ட்டை சரி பண்ண ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு அவுத்து விட்டேன். ஆனா வேலைக்கு ஆகல. இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் முன்னாடி மாதிரி இப்ப வேலைக்கே ஆகிறது இல்லடா. ட்ரெண்ட் எல்லாம் மாறி போயிடுச்சு. மன்மத ராஜா மன்மத ராஜா, வண்டியை தள்ளுறா. தீதா திரரா திரதா. மயிலே என்ன இங்கே நிக்கிற? நான் வேண்டாம்னு சொன்ன அவருதான் வற்புறுத்தி வாயில ஊத்திட்டு ஒரு கொல்லு, கழுத்து நடிச்சு கொல்லு. 20,000 ரூபாய் ரெடி பண்ணவனா இப்படிதான் கொல்லணும். நீங்க எப்பவுமே இப்படிதான். அன்பு வச்சாலும் கொல்லுவீங்க, அன்பு வைக்கலனாலும் கொல்லுவீங்க. முழுங்கிட்டேன். வாமிட் எடுக்க கூடாது, காஸ்ட்லி. திருந்தாத. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமேடா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமேடா. ஏய் பை பாய், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமேடா. ஐயோ அம்மா. ஹலோ அப்போ. பாய் மா, see you. ஹாய் தேவராஜ். என்ன அப்போ கொடு. சம்மர் வெக்கேஷன்னா 2 வாரம் அப்பா கூட. அதெல்லாம் கம்பல்சரியா வேணும்னு இல்லை. அப்படியெல்லாம் நம்ம விட்டுற முடியாத. கூட்டிட்டு வரேன். வேண்டாம், அப்புவை வச்சு புதுசா எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். அப்பா பார்க்கறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி வெயிட் பண்றா. யார்? என்னையா? தீபு, என்னோட ஃப்ரெண்டு. கூப்பிடட்டா? வா வா. மீட் மை ஃபாதர். ஏன் பார்க்கணும்னு சொன்ன? இவ ஜெமினியோட மிகப்பெரிய ஃபேன். நீங்க தான் ஜெமினியை காப்பாத்துனேன்னு தெரிஞ்சோன்னு உங்களை பார்த்தே ஆகணும்னு சொன்னா. தேங்க் யூ அங்கிள். எதுக்குமா? ஜெமினியை காப்பாத்தினதுக்கு. நான் உங்களுக்கு கை கொடுக்கலாமா? அதுக்கு என்ன கொடு. தேங்க் யூ அங்கிள். ஓகே, தேங்க் யூ. வரேன் அப்போ. பை தீபு. போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வா. அப்போ வந்துட்டான். வா. குட் மார்னிங் அப்போ.
குட் டே